இங்கே பாருங்க அத்தை, எந்திரிச்சிருங்க. ஆமாம் சொல்லிட்டேன். இப்படி பட்னியாக கிடக்கிறது நல்லதே இல்லை. உங்கள் வயசுக்கு நேரத்துக்கு சாப்பிடணும். நீங்கள் தான் என் கூட சண்டை போட்டீங்க, என்ன திட்டினீங்க, என்ன பேசுனீங்க, எல்லாம் பண்ணது நீங்கள் தான். இப்போ கோச்சிட்டு படுத்துருக்கிறதுல என்ன நியாயம்? தயவு செஞ்சு என் மேலே எதுவும் பழிய போட்டுறாம எழுந்திரிச்சிருங்க. அவ்வளோதான் சொல்லிட்டேன். எம்மா தாயே, என்ன ஆளை விடு. என்ன நீ ஒன்றும் என்ன சாப்பிட சொல்கிறதுக்கு ஆள் கிடையாது. நீ என்ன சாப்பிட சொல்லவும் வேணாம். உன் வேலை என்னமோ அதை போய் இங்கே பாருங்க, உங்களுக்கு ஏதாவது ஒன்றுன்னா 4 பேர் 4 விதமாக என்ன தான் பேசுவாங்க. உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. எல்லாரும் என்ன தான் பேசுவாங்க, என்னையை தான் திட்டுவாங்க. அது தெரியுமா உங்களுக்கு? அதுக்காக தான் இப்போ வந்து சாப்பிட சொல்கிறியோ? இல்லைன்னா சொல்ல மாட்டேன்னா? அப்படி கிடையாது. ஒரு வீட்டில் நீங்கள் எப்படி கிடந்தா என்ன நான் இப்படி இருந்தேன்னா நீங்கள் கேட்க போகிறதில்ல, கேட்கவும் இல்லை, கேட்கவும் மாட்டீங்க. ஆனால் என் மனசு அப்படி இல்லை. சரி பாவம் இப்படி இருக்காங்களேன்னு எழுப்ப தான் செய்வேன், கேட்க தான் செய்வேன். சரிங்களா? தயவு செஞ்சு எழுந்திருச்சு. எனக்கு அப்படி ஒன்றும் அக்கறை வேண்டாம்மா. சரியா? உன் அக்கறையை எங்காவது குப்பையில தூக்கி போடு. எனக்கு ஒன்றும் சோறு வேணாம், ஒன்றும் வேணாம். நான் பட்னியாக கிடந்து சாவ தான் போகிறேன். தேவையே இல்லை. உன் புருஷன் பேசுறது சரியில்லை, நீ பேசுறது சரியில்லை. ஆளாளுக்கு ஒரு மாதிரி என்ன பேசுறியே. உங்களை விடவா நாங்கள் பேசுகிறோம்? சொல்லுங்கள். நீங்கள் பேசுகிறத விட நான் பேசிட்டேனா? நீங்கள் எவ்வளவோ திட்டினீங்க, எவ்வளவோ பேசுனீங்க, எவ்வளவோ பேசுகிறீங்க. ஆனால் நான் பேசுகிறது ஒரு இதா? நான் என்ன பேசினேன் அப்படி? நீங்கள் பேசுகிறதுக்கு ஏன் இப்படி பண்ணுறீங்க, ஏன் இப்படி பேசுகிறீங்கன்னு கேட்க தான் செஞ்சுருக்கேன். அதை தவிர உங்களை நான் திட்டவும் செய்யலை, பேசவும் செய்யலை. நீங்களாக தப்பாக எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு சொல்லிட்டேன். ஆமாம். இவ்வளோ பேசுகிறவ எதுக்குடி என் அவளுக்கு ஃபோன் போட்டு நீ சொல்லணும்? நான் சொல்ல சொன்னேன்னா? இதுதான் நீங்கள் பண்ணுறது தப்பு. நான் எப்போ சொல்ல சொன்னேன்? அவராக ஃபோன் பண்ணி அஞ்சலி கிட்ட சொல்கிறதுக்கு நான் பொறுப்பாக முடியாது. சத்தியமாக எனக்கும் அதுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. இதுதான் இவரை நான் என்ன சொல்கிறதுனே தெரியல. எப்போ பார்த்தாலும் என் மேலே பள்ளி தூக்கி போட்டுறாரு. லாஸ்ட்டில் இவர் எல்லா வேலையும் பண்ணிடுறாரு, நான் பொல்லாதவளாக ஆகிடுறேன். இவரால் தான். இவர் நான் சொல்ல சொன்னேன்னா? சொல்லாதீங்கன்னு தான் நான் சொன்னேன். இவராக சொல்லிட்டு இப்போ கடைசியில் யார் மேலே கெட்ட பேர்? இப்போ நானா? என் மேலே தானே இப்போ கெட்ட பேர். எனக்கு இதெல்லாம் தேவை. ஏம்மா தாயே, தயவு செஞ்சு என் கூட நீ பேசவும் வேண்டாம், நான் உன் கூட பேசவும் வேணாம். சரியா? ஏதோ நீ போறியா கொஞ்சம்? என்ன திரும்ப திரும்ப எழுப்பிட்டு இருக்காத. பேசாத. ஒரு வீட்டில் இப்படி சாப்பிடாம, காலையிலும் சாப்பிடாம, அதிகமாக சாப்பிடாம இப்படி கிடந்தா பேசாமல் இல்லாமல் என்ன செய்வாங்க? எழுப்ப தான் செய்வாங்க. இப்போ அஞ்சலி கிட்ட சொன்னதில் என்ன தப்பு இருக்குது? சரி, மகன்ற உரிமையில் சொல்லியிருப்பாரு. ஆளுக்கு முன்னாடி நீங்கள் ஃபோன் போட்டு இல்லாததை பொல்லாததை சொன்னால் அந்த பிள்ளை நம்ப தானே செய்யும். அதுக்காக ஃபோன் போட்டு அவர் நம்ம ஃபஸ்ட்டு சொல்லிடுவோம்னு சொல்லியிருப்பார் போல். அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? அதுக்கு நீங்கள் சோத்து மேலே வெறுப்பை காட்டிட்டு போதுங்கிறது அது நல்லா இல்லை. ஆமாம், அவ்வளோதான் சொல்லுவேன். தேவையில்லாமல் நீங்கள் ஒன்று பண்ணிகிட்ருக்கீங்க. தயவு செஞ்சு எந்திரிச்சு சாப்பிட்டு படுத்துக்கிட்டீங்க அப்படின்னா யாருக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. உங்களை நான் எழுப்ப போகிறதும் கிடையாது, நான் வந்து கேட்க போகிறதும் கிடையாது. சரிங்களா? அதை மட்டும் செஞ்சுட்டு நீங்கள் வாட்டுக்கு படுத்துக்கலாம். கரிசனை ஒன்றும் எனக்கு தேவையில்லம்மா. நீ போறியா? வந்துட்டேன். எல்லாருக்கிட்டையும் என்னையை கெட்ட பேர் ஆக்கி விட்டுட்டு நடிக்கிறீங்களோ? நடிப்பு. இப்போ வந்து என்கிட்ட நல்ல மாதிரி உங்கள் நடிப்பெல்லாம் அங்கிட்டு கொண்டே வைங்க. சபா, இங்கே பாருங்க, ஒரு அளவு தான் பார்த்துக்கிடுங்க. நானும் எவ்வளோ நேரமாக எழுந்திரிங்கன்னு எத்தனை தடவைங்க உங்களை கூப்பிடுறது? ஒரு மனுஷி தானே நானும். சரி பாவம் அப்படி படுத்து கிடக்கையில சரி கூப்பிடுவோம் அப்படின்னு ஒரு இதுக்கு கூப்பிட்டா என்னமோ ரொம்ப தான் பண்ணிட்டு இருக்கியா? என்ன நினச்சி ரொம்ப தான் பண்ணி ஓவராக பண்ணிகிட்டு இருக்கிறியா நீங்கள்? இல்லை என்ன நினச்சி நான் கேட்டேன். சரி ஒரு அளவு தான் மனுஷிக்கு. நானும் எவ்வளோ நேரம் எழுப்பேன்? சரி இவ கூப்பிட்றாளேன்ற ஒரு மரியாதைக்காகவே எழுந்திரிப்போன்றதில்ல. சில பேரெல்லாம் கூப்பிடவே மாட்டாங்க, எக்கேடோ கெட்டு போய் தொலையிட்டோம் அப்படின்ட்டு. ஆனால் நான் அப்படி கிடையாது. பாவமாக இருக்கே, வயசான பெரிய மனுஷன் இப்படி சாப்பிடாம கிடந்தா நல்லாவா இருக்குன்ட்டு பாவம் பார்த்து நான் அவங்களெல்லாம் வந்து எழுப்பிட்டு இருக்கேன். பற்றிலாம் இப்படி தான் நீங்களாம் பண்ணுவீங்க. ஏன்னா நான் எழுப்புறதுக்கு எனக்கு தண்டனை இதுதான். ஏம்மா, நான் உன்னை ஒன்றும் சொல்லலை. என்னை நீ எழுப்ப வேண்டாம், என்னை நீ சாப்பிட சொல்ல வேண்டான்னு தான் நான் சொல்கிறேன். உங்களுக்கு நாட்டு முறை தான். பேசாமல் நான் பாட்டுக்கு என் பொழப்ப பார்த்துட்டு இருக்கணும். நான் வந்து இவங்களெல்லாம் கூப்பிட்டுட்டு இருக்கேன் பற்றியா? எனக்கு இதெல்லாம் தேவைதான். நான் பேசாமல் வாயை மூடிட்டு இருக்கணும். பாவமாக இருக்குது, என்ன செய்கிறது? பாவமாக இருக்குது. இதுக்குன்னு நான் தான் இவங்கள்ட்டெல்லாம் பேச்சு வாங்குறேன், நான் தான் இவங்கள்ட்டெல்லாம் திட்டு வாங்குறேன். எல்லாத்துக்கும் காரணம் நானாக தான் ஆகுறேன். இருந்தாலும் நம்ம மனசு கேட்டு தொலைதா? சரி பாவமாக இருக்கே, ஒருட்டு கூப்பிடுவோம், பேசுவோம், சாப்பிட சொல்லுவோன்னு மனசு கேட்க மாட்டேங்குது. வந்து கூப்பிட்டா இவங்கெல்லாம் இப்படி தான் பண்ணுவாங்க. ஏன்னா நம்மளை பார்த்தாலாம் இழிச்ச வாய் மாதிரி தெரியும்ல. நம்மளை பார்த்தா அப்படி தான் தெரியும். இவங்களுக்கெல்லாம் இலக்காரமாக ஒரு மாதிரி தெரியும். அதனால நம்மளெல்லாம் மதிக்கலாம் மாட்டோம். என்னமோ பண்ணிட்டு போங்க, நீங்களாச்சும் உங்கள் பையனாச்சு. நான் கூப்பிட தான் முடியும். அதுக்கு மேலே கெஞ்சிட்டுலாம் உட்காந்துட்டு இருக்க முடியாது. அவ்வளோதான்.
தெரியுதுல்ல போடி. சரியான துமுறு பிடிச்ச கிழவி. இதை போய் நான் கூப்பிட்றேன் பாரு. தேவையான எம்மா சுந்தரி, நானே ஃபோன் போடணும்னு நினைச்சேன். என்னடி பண்ணவே மாட்டேங்கிற? பண்ண முடியல அத்தை. நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேம்மா. நீ நல்லா இருக்கியா? போய் 4 நாள் ஆச்சு. 3 நாள் தான் ஆகுது. அதுக்குள்ளே 4 நாளுன்ட்டீங்க. சரி 4 நாள் இல்லையா, 3 நாளா? சரி வாய் தவறி சொல்லிட்டேன். அப்புறம் எப்போ வர? எங்கே நான் வர்றது? நீ அப்படி சொல்கிற, எங்கே வர்றதுன்னு? அப்போ என்ன நீ அங்கேயே இருக்கலாம்னு முடிவு பண்ணிட்டியா என்ன? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்புறம் எதுக்காக அப்படி கேட்குற? வந்து 3 நாள் தான் ஆகுது. எங்கே வர்றது? பேசினா தானே வர முடியும். அவங்க தான் பேசக்கூட மாட்றாங்களே. யார் பேசலாங்கிற நீ? வேற யாரு? உங்க பையன்தான். உங்க பையன் தான் பேசுறது இல்ல. எப்படி சொல்ற? ஃபோன் பேச மாட்டானா? நீ பண்ணவே பண்ண மாட்டியா? அவன் பேசுறது இல்லையா? எனக்கு தெரியாது. எப்பையில இருந்து? தெரியாத மாதிரி நடிக்காதீங்க அத்தை. அவர் பேசுறதே கிடையாது. கொண்டு வந்து விட்டதுல இருந்து. கடவுளே, கொண்டு வந்து விட்டதுல இருந்தே உன் கூட பேசுறது இல்லையாமா? ஆமா, கொண்டு வந்து விட்டதுல இருந்தே என் கூட பேசுறதே கிடையாது. என்னடி சொல்ற? சத்தியமா எனக்கு தெரியாதுமா சுந்தரி. அவன் பேசுறதா பேச மாட்டான்னு எனக்கு சத்தியமா தெரியாதே. தெரிஞ்சிருந்தா நான் போய் உன்கிட்ட கேட்க போறேனா? உங்களுக்கு தெரியுமா என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனா அவரு பேசுறதே இல்ல. அட கடவுளே, எதுக்காக அப்படி பண்ணிட்டு இருக்கேன் இவன் கிறுக்கு பையன்? நான் ஊருக்கு வந்ததுதான் அவருக்கு கடுப்பு. நான் வந்திருக்க கூடாதான், அங்கேயே இருந்திருக்கணும்னு நினைக்கிறாரு. என் மனசே கொஞ்சம் நினைச்சு பாருங்க. நானும் வரணும்னு நினைக்க மாட்டேனா? எனக்கெல்லாம் தோணாதா என்ன? ஆசை இருக்காதா என்ன? அதானே வாரேன். இவர் மட்டும் ஏன் இப்படி நினைக்கிறாருன்னு எனக்கு தெரியல அத்தா. ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. நான் எத்தனை ஃபோன் பண்ணியிருக்கேன்னு மட்டும் அவர் ஃபோன் எடுத்து பாருங்களேன். அவர்கிட்ட கேளுங்களேன். எத்தனை மெசேஜ்னு மட்டும் பாருங்களேன். அவ்வளோ மெசேஜ் பண்ணியிருக்கேன், அவ்வளோ கால் பண்ணியிருக்கேன். ஒரு காலுக்குமே ரெஸ்பான்ஸ் கிடையாது, ஒரு மெசேஜுக்குமே ரிப்ளை கிடையாது, எதுவுமே கிடையாது. ஏன் இப்படி பண்ணியிருக்காருன்னு எனக்கு தெரியல. வீட்லேயா இருக்காரு? இந்த நேரத்தில் வீட்டில் இருப்பாருன்னு எனக்கு தெரியும். அதான் உங்கள் ஃபோனுக்கு நான் ஃபோன் பண்ணினேன். ஆமாம் சுந்தரி, அவன் வீட்டில் தான் இருக்கேன். எனக்கு இந்த விஷயம்லாம் தெரியாதேம்மா. அடக்கடவுளை, எவ்வளோ மோசமாக இருக்கேன் அந்த பயவில். இப்படி ஆயிருப்பேன். சரி சரி, நீ கவலைப்படாத. அவன் பிடிச்சி நான் சத்தம் போடுறேன் நான். நீ எப்போம்மா வர ஊருக்கு? நானா அத்தை? அம்மா ஒரு இன்னும் 4 நாளைக்கு இருந்துட்டு வர சொல்கிறாங்க. ஆனால் இவர் எங்கே பேசுகிறாரு? பேசவே மாட்றாரே. பேசினா கூட நான் கேட்பேன் 4 நாள் இருந்துட்டு வருவானே. இவர் தான் பேச மாட்றாரே. இன்னைக்கே கூட வரேன், வந்து வேணா கூட்டிகிட்டு போக சொல்லுங்கள். இப்படி பேசாமல் இருந்தால் நல்லாவா இருக்கு? மாடி, நீ அவன் விட்டதே பெரிய விஷயம். நீ இன்னும் 4 நாளைக்கு இருந்துட்டு வா. அவன் கிடக்குறாங்க இருக்கு பையன். அவன்கிட்ட நான் பேசிக்கிறேன். உன்கிட்ட நான் இப்போ ஃபோன் அடிக்க சொல்கிறேன், சரியா? ஐயோ ஐயோ, இவன் ஏன் இப்படி இருக்கேன்னு தெரியலையே. நான் அப்போ சொல்லிட்டேனே, அந்த பிள்ளையை திட்டக்கூடாது, பேசக்கூடாது, கொண்டு போய் விட்டதோட இருடா, பாவம்லையா அப்படின்னு சொல்லிட்டேனேம்மா. சரி சரி, மண்டே மண்டே ஆட்டிகிட்டு இருந்தவன் இப்போ உன் கூட பேசுறது இல்லைன்றான். இப்போதானே இந்த விஷயம் எனக்கு தெரியுது. கூப்பிட்டு நான் அவன்கிட்ட சத்தம் போடுறேன், சரியா? எதுக்கு, என்ன, ஏன் பேச மாட்டாருன்னு எனக்கு கொஞ்சம் கேட்டு சொல்லுங்க, சரிங்களா? எனக்கு மண்டையே வெடிக்கிறாப்புல இருக்கு. மெசேஜ்லாம் பார்க்குறாரு அத்தை. எல்லா மெசேஜும் பார்க்குறாரு. பார்த்துட்டு ஒரு ரிப்ளை கிடையாது. அது வேறையா? பார்த்துட்டு உனக்கு பண்ணுறதே கிடையாதா? பண்ணுறதே கிடையாது. நீங்கள் வேணா கேட்டு பாரு. அட கடவுளே. சரிம்மா, சாப்பிட்டியா? அம்மா நல்லா இருக்கா? ஆ, நாங்கள் சாப்பிட்டோம் அத்தை. மட்டன் குழம்பு தான். இங்கே பாருங்க, மட்டன் குழம்பு வச்சுட்டு அப்பா ஃபோன் பண்ணியிருக்காரு. வாங்க மாப்பிள்ள, ஒருட்டு சாப்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னு. ஆ, சாப்பிட்றதுக்காக நான் அங்கே வரணுமோ? அதெல்லாம் எனக்கு நேரம் இல்லை. சாப்பிட்றதுக்காகலாம் நான் அங்கே வர முடியாது. ஃபோனை வைங்க அப்படின்னு வச்சுருக்காரு. அப்பா ரொம்ப சங்கடப்பட்டாரு. அம்மா அதுக்கு மேலே சங்கடப்பட்டுச்சு. இவருக்கு பிடிக்கும்னு தான் ஒன்றுனா இவருக்கு பிடிச்சதா பார்த்து பார்த்து போயிட்டு கறி கடையில் வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஆனால் இவர் வர முடியாதுன்னு சொல்லிட்டாரு. பார்த்தீங்களா அவங்களுக்கு எவ்வளோ மரியாதை கொடுக்குறாருன்னு? இவ்வளோ மோசமாக இருக்கார் இவர். நமக்குள்ள எதுனா அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்கக்கிட்ட மூஞ்சி காட்டலாமா? தப்புதாம்மா, தப்புதான். இவன் இப்படியெல்லாம் பண்ணக்கூடாதே. அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்கள்ட்ட மூஞ்சி காட்டலாமா, கோவப்படலாமா? இவ்வளோ மோசமாவா இருக்கேன் இந்த பையன்? ஐயய்ய, ரொம்ப ரொம்ப இது பண்ணுவான் போல. இதெல்லாம் எனக்கு தெரியாதேம்மா. சரி விடு விடு, நான் பார்த்துக்கிறேன், சரியா? சரிங்க அத்தை. அதான் உங்களுக்கு நான் ஃபோன் போட்டேன், என்னன்னு கேட்போன்ட்டு. சரி அத்தை, நான் வைக்கவா? சரிம்மா, நீ எதுவும் நினைக்காத என்ன. நீ பாட்டுக்கு சாப்பிட்டுட்டு இரு. நீ இன்னொரு 4 நாள் என்ன, இன்னொரு 5-6 நாள் இருந்துட்டு கூட வா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் அவன்கிட்ட சொல்லிக்கிறேன். அவன் என் கிறுக்கு பையன் எதுக்கு இப்படி கோவப்பட்டுட்டு கிடக்கான்னு எனக்கு தெரியல. நான் அவன்கிட்ட பேசுகிறேம்மா சுந்தரி. நீ இதை பற்றி நினச்சிட்டு நீ கவலைப்பட்டுட்டுலாம் இருக்கக்கூடாது இந்த மாதிரி நேரத்தில், சரியா? ஆ, சரி அத்தை. என்ன ரீசன் மட்டும் கேட்டுட்டு எனக்கு மத்தியானம் போல் ஃபோன் பண்ணுங்க. சரி, நான் வைக்கிறேன். ஆ ஆ, சரிம்மா, சரி வை.
யாரும்மா போன்ல சரி சரி சரின்னு சரி போட்டுக்கிட்டு இருக்க? யாருன்னு கேட்டேன். ஆ, உன் பொண்டாட்டி. ஓஹோ, அவங்களா? என்னடா அவகளா? என்னம்மா? என்ன அவகளாங்கிற? அவங்களான்னு கேட்டது ஒரு தப்பா? இதுக்கு என்ன கோச்சிட்டு வர? ஆமா, அவகளான்னு கேட்கறது ஒரு தப்பு தான். அவ அம்புட்டு மெசேஜ் பண்றாளாம், அம்புட்டு ஃபோனு பண்றாளாம். ஒரு ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறியா, ஒரு மெசேஜுக்கு ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறியா. அவ ஒரே புலம்பா புலம்புறா. என்னடா நினைச்சிட்டு நீ பண்ணிட்டு இருக்க? எதனால அப்படி பண்ணிட்டு இருக்க? இங்க பாரு, உனக்கு என்ன பிரச்சனை? நான் எதுக்கு ஃபோன் பேசணும்? நான் எதுக்கு மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணணும்? அதெல்லாம் பண்ண முடியாது. எதுக்கு எதுக்கு பண்ண முடியாது? எதுக்காக நான் பண்ணணும் ஃபர்ஸ்ட்? ஏய், அவ போகணும்னு ஆசைப்பட மாட்டாளா? போகணும்னு கிளம்பிட்டா, நீயும் சரின்னு கொண்டு போய் விட்டுட்ட. அதுக்கப்புறமும் பேசாம இருந்தா என்ன அர்த்தம்? அவ ரொம்பவே கவலைப்படுறாடா. சரி, உன்னோட மாமா ஃபோன் பண்ணிட்டு வாப்பா கறி குழம்புன்னு சொன்னாராம். நீ எதுக்காக போகல? மா, அங்க போறதுக்கு பிடிக்கல, சரியா? அதனால போகல. இப்ப என்னங்கிறதுக்கு? உனக்கு பிடிச்சதா மட்டன் வாங்கிட்டு வந்து அது இதுன்னு வாங்கிட்டு வந்து குழம்பு வச்சு ரெடி பண்ணிட்டு கூப்பிட்டா போக வேண்டியதுதானடா நீ. அவளை பார்த்து பேசவே எனக்கு பிடிக்கலமா, அதனாலதான் போல. பார்த்து பேச பிடிக்கலையா? அப்படி என்னடா பெருசா அவ தப்பு பண்ணிட்டான்னு உனக்கு அவளை பார்த்து பேச பிடிக்கல? நான் சொல்றதை கேட்கணும். நான் சொல்றதை அவ கேட்கல. அதனாலதான் சொன்னேன்ல நானு. இங்கே இருன்னு சொன்னேன்ல. ஏதாவது ஒரு பேச்சு கேட்டாளா? இல்ல இல்ல. அப்புறம் எதுக்கு? ஓஹோ, ரொம்பவே துமுறா பேசுறியோ? பேச்சே சரியில்லையே ஒன்றும். என்ன ஆச்சு உனக்கு? ஏலே, மரியாதைக்கு ஃபோன் போட்டு அவள்கிட்ட பேசுகிற வழியை பாரு. ஏதாவது எடக்கு மடக்கு பண்ணிக்கிட்டு இருந்தா அவ்வளவு. லூசாமா நீ? எதுக்கு பேச சொல்லிட்டு இருக்க என்னையா? அதெல்லாம் பேச முடியாது. ஓ, எனக்கு எப்ப தோணுதோ நான் அப்ப பேசிக்கிறேன். இப்பெல்லாம் நான் கோவத்துல இருக்கேன், பேச முடியாது. அட அளவு கோவமே? அப்படி என்னப்பா உனக்கு கோவம் பத்துக்கிட்டு வருது அவகிட்ட? அதுவும் இங்கே வேறு, இந்த மாதிரி நேரத்தில் அவளை கஷ்டப்படுத்தாத. அவளை சந்தோஷமாக வச்சுக்கிற நேரம். சும்மா அவளை அழுக விட்டுட்டு கஷ்டப்படுத்திட்டு இந்த மாதிரிலாம் இருந்தா அவ்வளவுதான். ஃபோன் பண்ணாமல் அவள் கோவமாக இருந்தால் கூட பரவாயில்ல. அவள் தான் அத்தனை ஃபோன் பண்ணுறாளடா. ஏன்டா அப்படி பண்ணிட்டு இருக்க நீ? மரியாதைக்கு ஃபோன் பண்ணி பேசுறியானடா? முடியாதுன்னா முடியாது. சும்மா நோய் நோயின்னு இந்த பேச்சை திரும்ப திரும்ப பேசிட்டு இருந்தேனா அவ்வளவுதான் பாத்துக்க. முடியாதுன்னு சொல்லிட்டேன்ல, விட்டுரு. பேசாத இந்த பேச்சை திருப்பி. டேய், அவள் ஃபோன் பண்ணிட்டு என்கிட்ட ஒரே அழுகடா. என்கிட்ட பேச மாட்டாரு பேச மாட்டாரு பேச மாட்டாரு, கேட்டு சொல்லுங்கன்னு. உன்கிட்ட கேட்டால் இவ்வளோதான் பேசுகிற நீ? கேட்டா நான் பேச முடியாதுன்னு சொல்லிட்டு. பேச முடியாதுன்னா எதனால? எதனாலலாம் சொல்ல முடியாது. போ. அட கடவுளே, இவன் என்ன இப்படி இருக்கேன்? போமாங்கிட்டு வேற வேலை இல்லை உனக்கு. அவன் என்னடானா கேட்டு மத்தியானம் சொல்லுங்க அத்தங்கிறா. இவன் என்னடானா இவ்வளோ திமிரா சொல்லிட்டு போறேன். இதுகளுக்கு நடுவில் நம்ம மாட்டிட்டு அவ கேட்கறதுக்கு இப்போ நம்ம என்ன பதில் சொல்றதுன்னு தெரியலையே. ஐயோ கடவுள்.